வெல்கம் டு அவர் தகவல் களஞ்சியம் சேனல். இன்னைக்கு சாணக்கிய நீதியை தெரிந்து கொள்ளலாம். எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ திருப்பங்கள், எத்தனையோ வழிகள் இருந்தும் கூட ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றோம். இலக்கு எதுவென்று அறியாத வாழ்க்கை பயணத்தில் இன்றும் அனைத்தும் நமக்கு எளிதாக கிடைத்துவிட்டால் அலட்சியம் வந்துவிடும். பின்பு முயற்சி இல்லாது போகும். அதனால்தான் நமக்கு தேவையான சிலவற்றை கடைசி வரிசையில் வைத்து அழகு பார்க்கின்றானோ கல்லான நம்மை படைத்தவன். பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும் மனம் வெறுத்த பின் கிடைக்கும் அன்பும் பயனற்றது. வாழ்க்கை புதிரானது. எவராலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடிவதில்லை. அதை அழகாய் புரிய வைப்பவர்கள் நமக்கு வாய்ப்பதில்லை. எளிதில் சொல்லிக் கொடுப்பவர்கள் அருகே நாம் போவதும் இல்லை. விலகிச் செல்பவர்களை தேடி போகாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் விலகிச் செல்வதே வேறொருவரை விரும்பித்தானென்று அறிந்து கொள்ளுங்கள். உரக்கச் சொல்லும் உண்மையை விட மெதுவாக சொல்லும் பொய்யைத்தான் இன்னும் இவ்வுலகம் நம்பிக்கொண்டு இருப்பதை அறிந்து சிரிப்பதா அழுவதா? வாழ்க்கையில் எப்போதும் இனிய சுபாவமும் எளிமையும் இருந்துவிட்டால் மட்டுமே லட்சியத்தை அடைய இயலாது. சுவற்றில் எதையாவது மாட்ட வேண்டும் என்றால் ஒரு ஆணியின் உதவி நமக்கு தேவைப்படுகிறது. மேலும் உழைப்பும் தான். எளிய சுபாவத்தால் வெற்றி அதிக நேரம் நிலைக்காது. அது நிலைக்க வேண்டும் என்றால் நமது முடிவில் திடமான, கடுமையான, கடினமான சில விஷயங்களை கொண்டு வர வேண்டும். இந்த ஆணியைப் போல மேலே வட்டமாகவும் கீழே கூர்மையாகவும் இருக்க வேண்டும். உபதேசம் அளிக்கும் போது எளிதாக இரு. ஆனால் அதை செயல் வடிவில் செய்யும்போது கடமையாக திடமாக இரு. பலமுறை நம் வாழ்வில் இது நிகழ்ந்து இருக்கும். இந்த செயல் இப்படி முடிந்தால் சரியாக வரும் என்று திட்டமிடுவோம். ஆனால் சரியாக வராது. பலமுறை பல்வேறு வழிகளில் முயன்றும் சரியாக வராது. நமக்கும் சலித்துவிடும். இந்த செயலை டிராப் செய்து விடுவோம் என்று கூட நினைப்போம். ஆனால் சிறிது காலத்திற்கு பிறகு பார்த்தால் அந்த செயலை ஒருவேளை செய்து இருந்தால் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்து இருக்கும், எவ்வளவு லாஸ் வந்து இருக்கும் என்று ஒரு காலகட்டத்தில் நமக்கே புரியும். ஒருவேளை நம்மை செய்ய விடாமல் இருக்கத்தான் இத்தனை தடங்கல்கள் வந்ததா என்று கூட நினைப்போம். அதே செயல் சிறிது காலத்திற்கு பிறகு இயல்பாக முறையாக எந்த பின்விளைவும் இல்லாமல் செவ்வனே நடக்கும். இது பலர் அனுபவம், என் அனுபவமும் கூட. நம் கர்ம வினைகளுக்கு ஏற்ப செயல்கள் பொதுவாக நிகழும் என்று சொல்வார்கள். நல்ல வினைப்பதிவுகள் இந்த செயலை செய்ய இது சரியான காலமல்ல என்று தடுத்து இருக்கலாம். ஒருவேளை தீய வினைப்பதிவுகள் ஆதிக்கம் இருந்தால் அந்த செயலை செய்து துன்பப்பட்டிருக்கவும் வாய்ப்பு உண்டு. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரோ கண்ணா? இந்த உலகம் தராசை போன்றது. குறைவானதை உயர்த்தி காட்டும், நிறைவானதை தாழ்த்தி காட்டும். இவை அத்தனைக்கும் தீர்வு உண்டு. ஆனால் தீர்வு என்பது நீங்கள் தீர்மானித்தபடி அமையாதென்பதை மட்டும் நினைவில் கொள்ளவும். இதுபோல் சாணக்கிய நீதிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.